நிறைய கஸ்டமர் வந்து எனக்கு திரும்ப திரும்ப மெசேஜ் பண்ணிட்டே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு அதுவே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்க ஆனா முடிஞ்ச அளவு எல்லா கஸ்டமருக்குமே ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கோம். ரிப்ளை பண்ணதுனால தான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 5 days பேக் நாங்க எடுத்த ஆர்டர்ஸ் தான் எல்லாமே முகப்பு செயினுங்க ரெடி பண்ணிட்டோம். நாங்க பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் கிட்ட இப்ப சேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், சும்மா அவங்க பிரைஸ் எவ்வளவு ஹவு மச்னு கேட்டுட்டு உடனே அமௌண்ட் போட்டுட்டு புக்கிங் பண்ற மாதிரி இது நம்மளுடைய ப்ரொசீஜரே கிடையாதுங்க. அவங்க கிட்ட டீடைல்ஸ் கேட்போம், உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், எவ்வளவு சவரன் பார்வையில, கஸ்டமருடைய ஆல்டர்னேட்டிவ் என்ன, ஸ்டோன் வைக்கணுமா வைக்க வேண்டாமா, 24 இன்ச்சா 30 இன்ச்சா அப்படின்ட்டு நிறைய என்கொயரிஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதனால ஒரு கஸ்டமர் கிட்டயும் நாங்க சேட் பண்ணாலும் ஒரு ஹாஃப் அன் அவர் ஆச்சு ஒருத்தருக்கும் நாங்க ரிப்ளை கொடுத்து தாங்க இருக்கோம். கொடுக்கறதுனாலதான் கஸ்டமர் எப்படி விரும்புறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கஸ்டமர் வந்து முறுக்கு செயின், நார்மல் முறுக்கு செயின் இந்த முகப்பு கேட்டாங்க. நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா 3 பால் செயின் நிறைய காமிச்சிருப்போம். ஆனா நார்மல் முறுக்கு செயின் தான். இப்ப பாத்தீங்கன்னா அந்த கஸ்டமர் எனக்கு நார்மல் வேண்டாங்க, எனக்கு வந்து லூஸ் பின்னல்ல போட்டு கொடுங்க அப்படின்னாங்க. இந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து நம்ம கிட்ட சேட் பண்ணி டீடைல் ஷேர் பண்ணி பிரைஸ் டீடைல்ஸ் கேட்டு புக்கிங் போடுறீங்க. ஒரு கஸ்டமரை நாங்க அட்டன் பண்ணாலும் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் சேட் பண்றீங்க. அதனாலதான் நாங்க ரிப்ளை பண்றது கொஞ்சம் லேட் ஆகுதுங்க. அதனால இனிமேட்டு நீங்க என்கொயரி பண்றீங்களா, உங்களுக்கு ப்ராடக்ட் பிடிச்சிருக்கா, உங்களுக்கு என்ன டவுட்டோ அதை குயிக்கா கேட்டுட்டு முடிஞ்ச அளவு நீங்க குயிக்கா ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் கஸ்டமருக்கு நாங்க ரிப்ளை பண்ண ஈஸியா இருக்கும்.